பாருங்க, திமுக கவுன்சிலர் தனலட்சுமி அவன் பேர் என்ன, சதீஷ்குமாருங்கிறவன் வந்து எலெக்ஷன் அப்போ அண்ணாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியிருக்கான். சரிங்களா? இவர் வர வழியில் நோட் பண்ணி கொண்டு இருக்கான். அவன் ஜீவாங்கிறவங்க இவங்க முக்கியமான இதாக தெரியுது. அது இல்லாத மாரியா கோயில் பிரச்சனை அவருக்கு இருக்குது. அதை வந்து கோயில் சம்மந்தமான பிரச்சனையை வெளியில் சொல்ல வேண்டாம். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதில் வந்து பொன்சடையங்கிறவனும் அன்புங்கிறாலும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இதை தவிர மற்றவங்கெல்லாம் அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அவர் இறந்த துக்கத்தை விட இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னங்க, சதீஷ்குமாரை பிடிக்கணும். அப்போ அதுதான் எங்களுடைய கோரிக்கையே. நாங்கள் அங்கே அவரை பாடியை எடுக்கவே விட மாட்டோம்னு அதுதான் பிரச்சனை பண்ணணும். சரிங்களா? அவங்க வந்து இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னாங்க. அவருக்கு பதிலாக வேறு யாரையோ கொண்டு வந்து ஜாயின் பண்ணி அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. கட்டாயம் வந்து சதீஷ்குமாரை கைது பண்ணினாதான் அவருடைய இதை வந்து நாங்கள் வாங்குவோம். அதுக்கு கட்சிக்காரங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் எம்எல்ஏவிலேருந்து நேற்று வாக்கு கொடுத்துட்டு தான் அவங்க வந்து போலீஸ்கிட்டையே எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குது. சரிங்களா? அப்போ எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அதாவது எனக்கு கட்டாயமாக என் வீட்டுக்காரரை அந்த மாதிரி கொன்னவங்களுடைய இது தெரியணும். எதுக்காக இந்த அவங்களோட மோட்டிவ் அப்படிங்கிறத எனக்கு தெரியணும். சரிங்களா? ஒரு கொடூரமான கொலையானது யாருமே கவுன்சிலரை எதுவுமே டிஸ்மிஸ் பண்ண முடியல. ஒரு 40 இயர்ஸா ஏடிஎம்கேல இருக்காரு. இது வரைக்குமே ஒரு 40 இயர்ஸா இருக்காரு. அவர் இது வரைக்குமே என்ன சொன்னார்னா, அவங்க லாட்ரி நடத்துறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, இது எல்லாமே போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு. அதுதான் பண்ணியிருக்காரு. அது பண்ணதில் தான் இவருக்கு எவ்வளோ பிரச்சனையுமே. அதை இன்ஃபார்ம் பண்ணி அந்த மனுஷன் எல்லாத்தையும் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் காப்பாற்றணுன்னு தான் நினச்சானே தவிர யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணதில்லை. ஏரியாவில் நீங்களே விசாரிச்சு பாருங்க. கஞ்சா சொல்றீங்கல்ல, கஞ்சா சதீஷ்குமார் சின்ன சின்ன பசங்கள்லாம் அந்த வீதிக்கு போலீஸ் ஆல்ரெடி வந்து போலீஸ் ஃபோர்ஸ் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்க மேல நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்க வந்து என்ன அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு அவங்க பார்த்து செய்யணும். எங்களுக்கு வந்து சதீஷை வந்து அரெஸ்ட் பண்ணணும். பண்ணுனா நாங்கள் வாங்கிட்டு போவோம். அவங்க வந்து பேருக்காக வேற 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோங்கிறாங்க. அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இது என்ன ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய அதுதான் உண்மை. ஆள் கூலிப்படை வச்சு ஏவி இருக்காங்க. அவங்க இது ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி என்ன ஏதுன்ட்டு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. திடீர்னு நடந்துருச்சு. எங்களால் எதுவுமே யாராலையுமே பண்ண முடியல. எல்லா வீட்டு கதவும் அட்டன் டைமில் சாத்தி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் முதற்கொண்டு ஆஃப் பண்ணி எல்லாருமே ஒரு எத்தனை பேர் சேர்ந்து பண்ணாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது. யாரோ ஒருத்தர் கதவு திறந்துருந்தா கூட அந்த மனுஷன் தப்பிச்சிருப்பார். அந்த தெருவுக்காக ஓடி ஓடி செஞ்சார் ஊருக்கே. யாரோ ஒருத்தர் கதவு திறந்துருந்தா பக்கம் ஒரு பொதுமக்கள் கூட யாருமே ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாங்க. நம்ம இறந்தவர் பக்கத்துல 1 மணி நேரமா எந்த வீட்டு லைட் எல்லாத்துக்கிட்டையும் சத்தம் போட்டு லைட் போடுங்கன்னு கேட்டு கூட யாருமே போடலைங்க. சாதாரண மரணம் இல்ல. சாதாரண கவுன்சிலர் சார் இந்த அளவுக்கு செய்யலாம் பண்ணுவாங்களான்னு அவருடைய இதை பார்த்திருந்தீங்கன்னா கர்ண கொடூரமா இருந்திருக்கும். இப்படி ஒரு இதை வந்து கட்டாயம் இன்னொருத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாது. அள்ளுனா என்ன, ஊரை சுத்தம் பண்ணலைன்னா எனக்கு என்ன, அப்படித்தான் நான் சொல்லணும். வேற தப்பு இல்லைங்க. என்னோட பாதிப்பு வந்து உங்களுக்கு யாருக்காவது புரியுதா? நான் இழந்திருக்கிறேன். நான் பேசதான் செய்வேன். ஆனால் இவ்வளோ நடந்துமே இவ்வளோ மீடியா சப்போர்ட் இருக்கு. ஆனால் சேலத்தில் நடக்கக்கூடிய கிரைம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்? எங்களுக்கு கட்டாயமாக சதீஷை வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். சதீஷ் கூட ப்ளஸ் ஜீவா முதல்ல இவங்களை பண்ணுங்க.
ஆர்யா கோயில் தான் போலீஸ்காரங்க பார்த்துக்குவாங்க. அவங்க விசாரிக்கிற விசாரணையில் அது கோர்ட் பார்த்துக்கும். ஏன்னா இது கொலைக்கு உண்டான மோட்டிவ் இவங்க தான். அதுவும் ஒரு காரணம் இருக்குது. அவங்களும் இதில் இருக்காங்க. ஆனால் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களாங்கிறது அவங்க விசாரிக்கும் போது கட்டாயம் அவங்களுக்கு தெரியும். எங்களுடைய சந்தேகம் வந்து அவங்க பேரில் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி சொன்னார், இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுனால என்னை வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியல, கொலை மிரட்டல் விட்டுருக்காருன்னு அவர் என்ன சொன்னாங்க. சரிங்களா? அதனால வந்து விசாரணையில போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன்.